கர்த்தர் பயன்படுவதாக. இன்றைய வசனம் லூக்கா 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்து மரத்தை நோக்கி, நீ வேரோடே பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். கர்த்தர் பயன்படுவதாக. இந்த வசனம் இயேசு கிறிஸ்து பூமி வாழ்ந்ததாக சொல்லும்போது, ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட, அதாவது நீங்கள் அந்த மரத்தை பிடிங்கிட்டு கடலில் போய் நடுதா அது போய் அங்கே போய் நடப்படும் அப்படின்னு சொல்லுவார். அது வேதத்தில் அநேக இயேசு கிறிஸ்து அற்புதம் பண்ணும்போதும், "நீ விசுவாசிக்கியா விசுவாசிக்கியான்னு?" கேட்டு பண்ணுவார். விசுவாசிக்குன்னு சொல்லும்போது பண்ணுறார். இந்த வேளையில் நம்மளுடைய வாழ்க்கையிலுமே விசுவாசம் நம்ம கர்த்தரை விசுவாசிக்குமா? எவ்வளோ விசுவாசிக்கும்? அந்த உண்மையான விசுவாசம் கடுகளவு விசுவாசமா நம்ம உண்மையாக இருக்குமானால், நீங்க எது கேட்டாலும் கர்த்தர் கிரியை செய்வார். அந்த கர்த்தருடைய அற்புதங்களாக இருக்கட்டும், எதுவும் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். நம்ம அந்த விசுவாசத்துக்குள்ள வரணும். கர்த்தர் நம்ம விசுவாசத்திலே பெருக பண்ணுவோம். அது நம்ம மனுஷ ரீதியாக எல்லாத்துக்கும் விசுவாசம் குறையும்னு கர்த்தர் அறிவார். ஆனா நம்ம குறைஞ்சிட்டுன்னு சொல்லி அப்படி இருக்கக்கூடாது. வேலையில நம்ம விசுவாசத்திலே பெருக கர்த்தர் கிருபை செய்வார். கிருபை கேட்போம். எனக்கு கடுகளவு விதை இருந்தாலே எவ்வளோ அற்புதம் உதாரணத்துக்கு கர்த்தர் சொல்றார். நம்முடைய விசுவாச அளவை பெரிது பண்ணுவோம். கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். கர்த்தருக்கு பிரியமாக விசுவாசத்தோடும் பசுத்தத்தோடும் வாழ்வோம். பரலோகத்துக்கும் தேவன் ஆயத்தப்படுத்துவார். அநேக ஜனங்களை பரலோகத்துக்கு கொண்டு உங்களை பயன்படுத்துவார். அர்ப்பணிப்பு தேவனுக்கு விஷயவாராக. ஆமென்.